ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா இந்த டயராம் கேட்டிருக்காங்க. இது ஒரு மீடியம், இது வெளியில் உள்ளது ஏர். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது 2/3. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இது வந்து 90, இந்த ரேவை வந்து 90 டிகிரிக்கு உருவாக காரணமாக இந்த ரேவை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஆங்கிளை கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆனால் கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது எவ்வளவு? 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். இது தீட்டா ஒன்னா, சி எவ்வளவு? இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா 1. அப்போ இது சின்னு சொல்லலாம், 90 மைனஸ் தீட்டா 1 சொல்லலாம். இப்போ வாங்க, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சைன் சி என்னது 1/μ. அப்போ சைன் சி, சிக்கு பதில் என்ன சொல்லலாம்? 90 மைனஸ் தீட்டா 1. 9 தீட்டா 1 எவ்வளவு? 1/μவா? மியூ ஆல்ரெடி 2/√3. அப்போ ரெசிப்ரோக்கலாக வரும் √3/2. சைன் 90 மைனஸ் தீட்டானது காஸ் தீட்டா 1. அப்போ காஸ் தீட்டா 1 எவ்வளவு? √3/2. அப்போ தீட்டா 1 வந்து எவ்வளோ டிகிரியாக இருக்கும்? எந்த வேல்யூக்கு √3/2? 30 டிகிரிக்கு. ஓகேங்களா? அப்போ தீட்டா 1 எவ்வளவு? 30. அப்போ இதை 30ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு வாங்க, ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுங்கள். இதை மீடியம் என்னது? n1. இதோட இது எவ்வளவு? μ2. அதான் இது μ1, இது என்னது? μ2. இப்படி வச்சுங்க. ஸ்னெல் என்னது? μ1 சைன் ஐயா, ஐக்கு பதில் என்னது? தீட்டா ஈக்குவல் டு μ2 சைன் ஆரா, ஆருக்கு பதில் என்னது? தீட்டா 2. அதுதான் 30ன்னு வச்சுக்கலாம். ஓகே, μ1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர் என்னது? 1. அப்போ சைன் தீட்டா μ2 எவ்வளவு? 2/√3. ஓகே, சைன் 30 எவ்வளவு? 1/2. அப்போ இதையும் அடித்தா என்ன வரும்? 1/√3. அப்போ ஆன்சர் என்னது? தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3.